இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்கலாம். பணம், புகழ், நண்பர்கள், காதல். ஆனா ஒரு மனிதரை மட்டும் இழந்தால் மீண்டும் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவர்தான் அம்மா. ஒரு குழந்தை விழுந்தால் முதலில் ஓடி வருவது அவள் அம்மாதான். ஒரு குழந்தை வெற்றி பெற்றால் அதிகமாக சந்தோஷப்படுவதும் அவள் அம்மாதான். அதுவே ஒரு குழந்தை தோற்றாலும் கூட பரவாயில்ல, இன்னொரு முறை முயற்சி பண்ணுன்னு தோளில் கை வைத்து ஊக்கமளிப்பதும் அவள் அம்மாதான். அம்மாவை பிடிக்கும் என்பவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ இல்லை. இது ஒவ்வொரு அம்மாவுக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரு வீடியோ. ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு அம்மாவும் பிறக்கிறாள். அவள் முன்பு ஒரு பெண், ஒரு மகள், ஒரு கனவு கொண்ட மனிதர். ஆனா குழந்தை பிறந்த அந்த நொடியில் இருந்து அவளுடைய உலகமே மாறிவிடுகிறது. இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும். சாப்பிட நேரம் கூட இருக்காது. உடம்பு முழுக்க வலிக்கும். ஆனால் அவள் ஒருபொழுதும் அதை வெளிப்படுத்த மாட்டாள். ஏன் தெரியுமா? அவள் சிரிப்பு இனிமேல் தனக்காக இல்லை, தன்னுடைய குழந்தைக்காக தான். அம்மாவின் தியாகங்கள். ஒரு அம்மா தனக்காக வாழ ஆரம்பிப்பதில்லை, அவள் தன் குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கிறாள். தனக்கு பிடித்த உணவை கூட குழந்தைக்கு கொடுத்து விடுவாள். தனக்கு புதியதா ஒரு ஆடை வாங்காமல் இருப்பாள். ஆனால் குழந்தைக்கு மட்டும் மிக உயர்ந்த விலையில் ஆடை வாங்கி தருவார். பல வீடுகளில் அப்பா சம்பாதிப்பார். ஆனா அந்த வீட்டை உயிரோட வைத்திருப்பது அம்மாதான். அவள் இல்லை என்றால் அந்த வீடு வெறும் சுவர்கள் மட்டும்தான். நாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அம்மா கேட்டு வரைக்கும் வருவாள். நாம் பெரியவர்கள் ஆன பிறகு அந்த அம்மாவை பிஸி என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். அவள் தினமும் கால் பண்ணுவாள். சாப்பிட்டேயா? எப்ப வருவ? உடம்ப பார்த்துக்கோ. நமக்கு அது ஒரு சாதாரணமாக தோன்றலாம். ஆனா அவளுக்கு அதுதான் அவருடைய உலகம், அவருடைய வாழ்க்கை. அம்மாக்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனா அவர்கள் மௌனத்தில் கூட ஒரு அன்பு ஒளிந்திருக்கும். நீ கவலையாக இருந்தால் அவள் முகம் பார்த்தாலே தெரிந்து கொள்வாள். நீ தோற்றுவிட்டால் அவள் உள்ளுக்குள் உடைந்தாலும் வெளியே ஸ்ட்ராங்காக இருப்பாள். ஏன் தெரியுமா? என் குழந்தை மீண்டும் எழுந்து நிற்கணும். அதுதான் அவருடைய ஒரே பிரார்த்தனையாகும். ஒரு நாள் நம் வாழ்க்கையில் பெரிய மனிதராகலாம். கார் வாங்கலாம், பெரிய வீடு வாங்கலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது: அம்மாவுடன் செலவழிக்காத நேரங்கள். காலம் போய்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அம்மா வயதாகி விடுவாள். அவள் மெதுவாக நடப்பாள். அதே கைகள் நடுங்கும். ஆனா அந்த கைகள் தான் ஒரு காலத்தில்
நம்மை அன்பாக தூக்கி வளர்த்தது. ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு லைஃப்ல சக்சஸ் வேணும். அவன் ஒரு பெரிய சிட்டிக்கு போனான். அங்க பிஸி லைஃப், மீட்டிங், ஃப்ரெண்ட்ஸ், மணி ஏர்னிங் சொல்லிட்டு அவன் ஜாலியா இருந்தான். அம்மா தினமும் கால் பண்ணுவான். ஆனா அவன் இப்போ நான் பிஸி, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். ஒரு நாள் அம்மாவிடமிருந்து கால் வரவில்லை. அவன் அதை கூட கவனிக்கவில்லை. அடுத்த நாள் ஒரு ஃபோன் கால். உங்க அம்மா. அந்த ஒரு நொடி அவனுடைய உலகமே நின்று விட்டது. அப்போதான் புரிந்தது, அவனை அதிகமாக நேசித்த ஒரு மனிதர் இனி இல்லை என்று. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்களின் சிலருடைய அம்மா அருகில் இருப்பார்கள், சிலருடைய அம்மா தூரத்தில் இருப்பார்கள், சிலருக்கு அம்மா நினைவாக மட்டுமே இருப்பார்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அம்மாவின் அன்பை இந்த உலகத்தில் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த மதர்ஸ் டேக்கு நீங்க விலை உயர்ந்த கிஃப்ட் வேண்டாம், ஒரு பொக்கே வேண்டாம். அவளிடம் போய் அவள் கையை பிடித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அம்மா, நான் இருக்கிறதற்கு காரணமே நீந்தான், என் உலகமே நீந்தான். அந்த ஒரு சென்டென்ஸ் அவளுக்கு உலகத்தையே கொடுத்த மாதிரி இருக்கும். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாததால் தான் அம்மாவை படைத்தார். அந்த கடவுளை என்றும் நீங்கள் தொழ வேண்டும், மறந்திடாதீங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டு இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல லவ் யூ அம்மா என்று டைப் பண்ணுங்க. அம்மா ஒரு நாள் புரியும். அம்மா இருக்கும் பொழுது நேசியுங்கள். உலகத்தில் ரீப்ளேஸ் செய்ய முடியாத ஒரே உறவு அம்மா. அதை மறந்துடாதுங்க. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.